من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளினால் ரமலானுடைய இரவுகளை உயிர்ப்பிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கியமைக்காக முதலில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ மனிதர்கள் இந்த இரவுகளில் தூக்கத்தில் கழித்து கொண்டிருக்க, இன்னும் எத்தனையோ பேர் தங்களுடைய சொந்த வியாபார மற்றும் ஏனைய நடவடிக்கைகளில் இந்த இரவுகளை கழித்து கொண்டிருக்க, அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு இஹ்லாஸோடு அவனுடைய பள்ளிவாயிலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்து ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபட்டு தொழுகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது உண்மையில் சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயம். அல்லாஹ்வை வணங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பது என்பது ஒரு அருள் என்பதை நாங்கள் ஞாபகம் ஊட்டிக்கொண்டு, இன்று எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு சூரத்துல் கஹஃப் உணர்த்துகின்ற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்ற தலைப்பின் கீழால் நாம் மிக முக்கியமான சில விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் கஹஃபை பொறுத்தவரையிலே இது பலருக்கும் அறிமுகமான ஒரு சூரா. அல் குர்ஆனிலே 18வது சூறாவாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூரா அல் கஹஃப், குகை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். இந்த சூறாவிலே பேசப்படுகின்ற முக்கியமான ஒரு வரலாறு தான் அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள் என்று அழைக்கப்படுகின்ற மனிதர்களுடைய வரலாறை இந்த சூரா பேசுவதால் அதிலே வரக்கூடிய குகை என்ற சொல்லையே அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தின் பெயராக அல் கஹஃப் என்று வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சுமார் 110 வசனங்களை கொண்டிருக்கின்ற இந்த அத்தியாயம், 110 வசனங்களை கொண்டிருக்கிற இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க மக்கி சூறாவாக இருக்கிறது. மக்கா கால பிரிவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களாகவே இதுவும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், இந்த மக்கா கால பிரிவில் இறங்கிய சூறாக்களுக்கு என்று சில இயல்புகள் இருக்கின்றது. அதிலே ஒன்றுதான் அது மறுமையை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் அதிகம் நினைவூட்டுகின்ற சூறாக்களாக இருக்கும். இரண்டாவது இயல்பு வரலாற்று கதைகளை சொல்லி அதன் படிப்பினைகளை பேசுகின்ற சூறாக்களாக இருக்கும். மூன்றாவது அந்தந்த காலப்பகுதியிலே காணப்பட்ட பிழையான நம்பிக்கைகளை தகர்த்தெறிகின்ற, அவர்களது வாதங்களுக்கு பதில் கொடுக்கின்ற அத்தியாயங்களாக இருக்கும். இந்த சூறாவும் விதிவிலக்கில்லாமல் இந்த 3 பண்பையும் கொண்டிருக்கிறது. பிரதானமாக 4 கதைகளை சொல்லி அந்த 4 கதைகளுக்கூடாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அது சொல்ல வருகின்றது. இரண்டாவது, இந்த சூரா குறைஷிகளுடைய பிழையான நம்பிக்கைகளை, மக்கா கால பிரிவில் வாழ்ந்த நிராகரிப்பாளர்களின் நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்து அதற்கு பதிலடி அளிக்கின்றது. மூன்றாவது, மறுமையையும் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அதிகம் நினைவுபடுத்தி எங்களை ஈமானின் பக்கம் ஈர்த்தெடுக்கின்றது. இந்த 3 பண்பையும் நாங்கள் இந்த சூறாவிலும் காணக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம்.
இந்த சூறாவுக்கு சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. சூரத்துல் கஹ்ஃப் சிறப்புக்குரிய அத்தியாயங்களில் ஒன்று. இந்த சூறாவை பற்றி வந்திருக்கக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதிலே சில ஹதீஸ்கள் வைஃபான அந்தஸ்தை பெற்று விடுகின்றன, சில மௌதுவான ஹதீஸ்களும் இருக்கின்றன. இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் எல்லாம் சூரத்துல் கஹ்ஃபின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை தவிர்த்து சஹீஹான ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் அதனுடைய சிறப்பை நோக்குவோமாக இருந்தால், புகாரியிலே 5011வது அத்தியாயமாக 5011வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழியை ஞாபகப்படுத்தலாம். பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க என்னன்னா, ஒரு முறை ஒரு மனிதர் இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது சூறாவை அத்தியாயத்தை தனது வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார். புகாரியிலே வரக்கூடிய தன் வீட்டை சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகிலே நீண்ட 2 கயிறுகளால் குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. குதிரை ஒன்று நின்று சென்ற ஒன்று 2 கயிறால் கட்டப்பட்டிருந்தது. 2 பக்கம் இழுத்து அந்த குதிரையை கட்டி வைத்திருந்தார்கள். அதை மேகம் சூழ்ந்து வட்டப்பட்டபடி நெருங்க தொடங்கியது. வீட்டை குதிரை இருந்துச்சு, இப்ப வானத்திலிருந்து ஒரு மேகம் சூழ்ற மாதிரி ஒரு வட்டமா அந்த குதிரைக்கு மேல ஒரு வட்டம் ஒன்று தோன்ற தொடங்கியது. அந்த குதிரையை சூழத் தொடங்கியது. அதனால் அதை கண்ட குதிரை மிரள ஆரம்பித்தது. கட்டி வச்சிருந்த குதிரை ஓடையெல்லாம், எனவே கைகாலை அசைத்து கனைத்து மிரண்டு போய்விட்டது. அப்போது விடிந்தவுடன் அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து நடந்ததை சொல்கிறார். யார் ரசூலல்லாஹ், நான் இரவு சூரத்துல் கஹ்ஃபை ஓதினேன். ஓதுகின்ற போது குதிரை எனக்கு அருகிலே கட்டப்பட்டிருந்தது. திடீரென வானத்திலிருந்து மேகம் ஒன்று சூழ்ந்து கொண்டது போல ஒரு சம்பவம் நடக்கிறது. இதை கண்டு என்னுடைய குதிரையும் மிரண்டு போகிறது, நானும் மிரண்டு போனேன். இது என்ன ஆச்சரியம், என்ன விடயம் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதியதும் அதனை செவிமடுப்பதற்காக மலாய்க்காமார்கள் இறங்கி வந்தார்கள். அந்த மலாய்க்காமார்களின் படையை தான் உங்களுடைய குதிரையை கண்டு கொண்டது. அதை கண்டுதான் அது கடுமையாக விரண்டோட பார்த்தது, அல்லது அதனை கண்டு அது மகிழ்ச்சியினால் அது மிரண்டிருக்கிறது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று உங்களுடைய வீட்டிலே அமைதி இறங்கிக் கொண்டிருந்தது, சக்கீனத் இறங்கிக் கொண்டிருந்தது, மலாய்க்காமார்கள் வந்து கொண்டிருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்க புகாரி இமாம் அவர்கள் இதனை பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு மிக சஹீஹான ஒரு ஹதீஸ். ஆகவே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதால் கிடைக்கின்ற நன்மை என்ன? நாங்கள் எங்கிருந்து ஓதுகிறோமோ அந்த இடத்திலே சக்கீனத் இறங்கும். அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்களுடைய வருகை கிடைக்கும். உள்ளத்திலே அமைதி ஏற்படக்கூடிய ஒரு அத்தியாயமாக இந்த சூரா இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சூரத்துல் கஹ்ஃபை நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸுக்கு வழங்கப்படுகின்ற இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது, தஜ்ஜாலினுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாக்கின்ற அத்தியாயம் என்று இந்த அத்தியாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 18வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 10 வசனங்களை, அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப என்று ஆரம்பிக்கும், அதில் இருந்து 10 வசனங்களை யார் மனனம் செய்து வைத்து அதனை வாழ்க்கையிலே பின்பற்றுகின்றார்களோ, பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலுடைய தீங்குகளிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜாலுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜாலிய சிந்தனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இது முஸ்லிமிலே பதிவான செய்தியாக இருக்கிறது. ஆகவே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதால் மோசமான சிந்தனைகள், வழிகேடுகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எங்களுக்கு மலாய்க்காமார்களுடைய சுகுபத்து கிடைக்கும்.
எங்களுக்கு அமைதி இறங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். இப்படி ஏராளமான நன்மைகளை கொண்ட ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தை எப்போது ஓதுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது, வெள்ளிக்கிழமைகளிலே சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவது தொடர்பாக இமாம்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட சில ஹதீஸ்கள் வெள்ளிக்கிழமைகளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதை வலியுறுத்தி வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே ஒரு ஹதீஸ் சஹீஹுல் ஜாமியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்திலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அது அவருக்கு 2 ஜும்மாவுக்கு மத்தியிலே ஒரு ஒளியாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் அவருக்கு ஒளியாக இருக்கும். வெள்ளிக்கிழமையிலே இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறான், ஒளியை கொடுக்கிறான் என்று வரக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் ஜாமியிலே பதிவாக இருக்கிறது. ஹதீஸ்களை வல்லுநரான இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார். இன்னும் சிலர் இந்த ஹதீஸுக்கு சில விமர்சனங்கள், ஹதீஸிலே அறிவிப்பாளர்களுக்கு சில விமர்சனங்களை முன்வைத்து இவ்வாறு குறிப்பாய் ஓத முடியாது என்று சொன்னாலும் இமாம் அல்பானி போன்ற பல அறிஞர்கள் இதனை வெள்ளிக்கிழமையில் ஓதுவது சுன்னத்து தான் என்பதை வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தாராளமாக இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதனை செய்து கொள்ள முடியும், ஜும்மாவுடைய தினங்களில் அதனை ஓத முடியும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்படி பல சிறப்புகள் இந்த சூரத்துல் கஹ்ஃபுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது இந்த சூரா என்ன உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது, எவ்வாறான விடயங்களை அது பேசுகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது, அடிப்படையாக இந்த சூரா பேசுவது ஒரே ஒரு விஷயத்தை தான். 110 வசனங்களுக்குள்ளாலும் இந்த சூரா பேச வருகின்ற விஷயமும் இந்த சூராவின் சிறப்பு என்று சொல்லப்பட்ட விஷயத்தையும் நாங்கள் இணைத்து பார்க்கின்ற போது ஒரே ஒரு விடயம் தான். அது என்ன விடயம் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால், இந்த உலகம் ஃபித்னாக்கள் நிறைந்தது, குழப்பங்கள் நிறைந்தது. ஃபித்னாக்கள் இந்த பூமியிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு தொடர்பாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு எங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு வாழ்க்கையின் ஃபித்னாக்கள் இருந்து விடுதலை அடைய முடியும் என்ற செய்தியை தான் இந்த சூரத்துல் கஹ்ஃப் இந்த 110 வசனங்களுக்கூடாகவும் அது சொல்ல வருகின்ற சம்பவங்கள் வரலாற்று கதைகளுக்கூடாகவும் பிரதானமாக சொல்ல நினைக்கின்ற செய்தி. இந்த உலகம் ஃபித்னாக்கள் நிறைந்தது, அதிலிருந்து உங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறது. இப்போது இந்த ஹதீஸின் இந்த சூராவினுடைய சிறப்பை சொல்லுகின்ற ஹதீஸை பாருங்கள். தஜ்ஜால் என்கின்ற ஃபித்னாவில் இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா, சூரத்துல் கஹ்ஃபை ஓதுங்கள். உள்ளத்திலே இருக்கிற ஃபித்னாக்களுக்கு விடுதலை கிடைத்து உள்ளத்தில் அமைதி இறங்க வேண்டுமா, உங்களுடைய வீடுகளில் ஷைத்தானியத் இல்லாமலாகி அல்லாஹ்வுடைய ரப்பானிய அதோடு அந்த சிந்தனையின் விளைவாக மலாயிக்காமார்கள் சூழ்ந்து கொள்கின்ற ஒரு இடமாக மாற வேண்டுமா, சூரத்துல் கஹ்ஃபை ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது இந்த ஃபித்னாவிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு வழிமுறையாக சூரத்துல் கஹ்ஃப் இருக்கிறது, பேசுகின்ற செய்திகள் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த சூரா மனித வாழ்க்கையில் வரக்கூடிய 4 முக்கியமான ஃபித்னாக்களை பற்றி பேசுகிறது. இதான் இந்த சூராட மையக்கருத்து. நாங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த சூரா பேசுகின்ற மையக்கருத்து ஃபித்னா. ஃபித்னாவிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதுதான் வாழ்க்கையின் இலட்சியம். யார் இந்த ஃபித்னாக்களுக்குள்ள மாற்றிக்கொள்ளாமல் உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தி ஈமானை பலப்படுத்தி அதற்கு எதிராக செயற்படுகிறோமோ அவர்கள் தான் சுவர்க்கவாசிகள். யார் இந்த ஃபித்னாக்களுக்குள் மாட்டிக்கொள்கிறாரோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகி நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். இந்த செய்தியை தான் மீண்டும் மீண்டும் இந்த சூரா வலியுறுத்த இருக்கிறது. இப்போது இந்த சூராவினுடைய அந்த 4 பிரதான ஃபித்னாக்களை இந்த சூரா பேசுகிறது. முதலாவது சொல்கிறது, இந்த சூரா
இந்த 4 ஃபித்னாக்களையும் 4 கதைகளுக்கூடாக அது விளக்க முனைகிறது. முதலாவது சொல்கிறது ஃபித்னத்து தீன். ஃபித்னத்து தீன், தீனண்டா மார்க்கம். மார்க்க ரீதியாக, அகீதா ரீதியாக, ஈமான் ரீதியாக வரக்கூடிய ஃபித்னாக்களிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். உள்ளத்தை பாதுகாத்து எத்தனையோ வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கு. எத்தனையோ வழிகட்ட சிந்தனைகள் அகீதாவுடன் தோன்றியிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை தொடர்ந்து இந்த பிளவுகள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதிகமான தீன் ரீதியான ஃபித்னாக்கள் எமது பிரதேசங்களிலும் இருக்கிறது. இதுகள்ல மாட்டி வெளியே வர முடியாமல் பலர் தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஈமானை இழந்து இந்த ஃபித்னாக்களுக்குள் மாட்டிக்கொண்டிருப்பவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஷிர்கிலையும் குஃப்ரிலையும் நிஃபாக்கிலையும் இன்றைக்கு மனிதர்கள் அடிபட்டு போற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஈமானை இழந்து விடுகிறார்கள். ஒரு சின்ன வருத்தம், அதற்கு இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளை எதையும் பின்பற்றாமல் அதற்கு முரணான அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஷிர்கான வழிமுறைகளை பின்பற்றி அதற்கு சிகிச்சை அளிக்க போனால் அங்கே ஃபித்னாவிலே விழுந்து விடுகிறோம், ஈமானை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையிலே, மறுமை பற்றிய நம்பிக்கையிலே, இறுதி நபித்துவம் தொடர்பான நம்பிக்கைகளிலே இன்று பல ஃபித்னாக்கள் உருவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படியாவது எங்களை வழிகெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிகவும் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பான். இந்த ஃபித்னாவை ஏற்படுத்துகின்றான். அவனுக்கு விருப்பமான ஃபித்னா இதுதான், இந்த தீனிலே ஏற்படுத்துகின்ற ஃபித்னா. உள்ளத்திலே சில சிந்தனைகளை போடுவான். உன்னை படைத்தது யார்? உன்னை பிள்ளைக்கு யார் வாப்பா? நான் தான். உன்னுக்கு யார் வாப்பா? அவர். அவருக்கு யார் வாப்பா? அப்படி சிந்தனை போடுவான். சும்மா இருக்கிறேனே நாம் அப்படியே சிந்திச்சு போவோம். கடைசி அப்ப எங்கப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது யார்? அல்லாஹ். அல்லாஹ் படைச்சது யார்? இப்ப நம்முடைய சிந்தனை என்ன செய்யும்? இது நான் சொல்லல, ரசூல் சொல்றான். இப்படி சைத்தான் கேள்வி கேட்பான், உள்ளத்தில் இப்படியான சிந்தனையை போடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி ஒரு சிந்தனை வந்தால் அது ஷைத்தானிய சிந்தனை, அதிலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு எச்சரிக்கிறார்கள். இப்படி குழப்பமான சிந்தனைகளை போடுவான். இது தீனிலே வரக்கூடிய ஃபித்னா. அவை இவ்வாறான விஷயங்களை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இமாம்களுடைய வரலாற்றிலே இதற்கு பல சம்பவங்கள் பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை கூட வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பல வழிமுறைகளில் முயன்றிருக்கிறார். அல்லாஹ் பற்றிய சிந்தனையை பிழையாக உள்ளங்களுக்குள் ஏற்படுத்திவிடக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். சில மனிதர்கள் பிழையான சிந்தனையில் இருப்பார்கள், வழிகட்ட கொள்கையை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதிலே அவர்கள் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பார்கள். ஏனென்று தெரியுமா? அதுக்கு காரணம் ஷைத்தான் அவருடைய உள்ளத்திலே சில மாயங்களை ஏற்படுத்தி சில வழிமுறைகளை தோற்றுவித்து அவர்கள் பின்பற்றுகின்ற கொள்கையை உயர்வாக காட்டுவான். இது மார்க்கத்தில் ஏற்படுத்த ஒரு ஃபித்னா. அதனால் அவர்கள் தான் கொண்டிருக்கிற கொள்கை தான் உறுதியானது, சரியானது என்று அதற்காக கடுமையாக உழைக்க தொடங்குவார். இந்த தீனை, உண்மையான மார்க்கத்தை, அகீதாவை எதிர்க்க தொடங்குவார்கள். ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தை அப்படியே ஊடுருவி அப்படியான வழிமுறையை செய்வார். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பலர் பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் ஒரு முறை தொழுகைக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற போது ஒரு அசரீரி ஒரு சத்தத்தை செவிமடுக்கிறார்கள். நீங்கள் தொழ தேவையில்லை, நீங்கள் இவ்வளவு காலம் தொழுது ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்து விட்டீர்கள், இனிமேல் நீங்கள் அல்லாஹ்வை நினைப்பதே போதுமானது, தொழ தேவையில்லை என்ற ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தானுக்கு எதிராக துஆ செய்துவிட்டு, ஏய் ஷைத்தானே நீ திரும்பி சென்று விடு என்று அந்த இடத்திலே சொல்லிவிட்டார். பிறகு காலையிலே இந்த சம்பவத்தை
மக்களோடு தன்னுடைய மாணவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படி எனக்கு இரவு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்கின்ற போது அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எப்படி வந்தது ஷைத்தான் என்பதை அறிந்து கொண்டீர்கள்? ஏன் உண்மையாக இறைவனின் புறத்திலிருந்து உங்களுக்கு இந்த செய்தி வந்திருக்கலாதா என்று கேட்டுவது அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலமும் இருக்காது. அல்லாஹ் வாஜிபாக்கிய, அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆனிலே சொன்ன விஷயங்களுக்கு முரணாக அல்லாஹ் ஒரு தனி மனிதனுக்கு சலுகை அளிப்பது கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது ஷைத்தானின் புறத்திலிருந்து வருவதாகும். நான் அதனை மிக தெளிவாக இருக்கிறேன். அப்படி வந்திருந்தால் அது எனக்கு மீண்டும் மீண்டும் வந்திருக்க வேண்டும். ஆனால் நான் ஷைத்தானை விரட்டிய போது அவன் விரண்டோடியதை நான் கண்டேன் என்று அவர்கள் சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, நல்ல மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஷைத்தான் இப்படி கொண்டு வந்து சிந்தனைகளை போடுவான், எங்களை வழிகளுக்கு பார்ப்பான். இது சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன நடந்தீங்கோ, நமக்கு ஏதோ அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அனுப்பித்தான் இப்படி சொன்னானாய்க்கும் நாங்கள் இப்படி பின்பற்றுவோம் என்று நினைத்தோமா இருந்தால் அங்கே நாங்கள் வழிகட்டுவோம். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஃபித்னா இந்த தீனுடைய ஃபித்னா. இப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ஃபித்னாவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகளுடைய கதையை எங்களுக்கு சொல்கிறார். தான் முதலாவது ஃபித்னா, தீனுடைய ஃபித்னா. அவர்களுக்கு வருகிறது அந்த ஃபித்னா. அவர்கள் வாழுகின்ற சமுதாயத்தில் ஒரு மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னையே வணங்க வேண்டும் என்று அழைக்கிறான், அல்லாஹ்வை வணங்கக்கூடாது என்று தடுக்கிறான். தனக்கு கோயிலெல்லாம் கட்டி அதிலே தனக்கு வணக்கம் செய்ய வேண்டும் என்று மக்களை அழைத்துக் கொண்டு ஷிர்கின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த ஊரே அந்த மன்னனுக்கு சார்பாக இருக்கிறது. அங்கிருந்து ஒரு சில இளைஞர்களை தவிர தான் குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இதான் அதுல ஸ்பெஷல் என்னென்றா, நாங்க கொஞ்சம் இந்த ஃபித்னாவிலிருந்து விலகி அல்லாஹ்வின் பக்கம் போனோம்னா அல்லாஹ் நம்முடைய நேர்வழியை இன்னும் உறுதிப்படுத்துவார். அதான் தான் சொல்றாங்க வசனத்துல, இன்னஹும் ஃபித்யத்துன், நிச்சயம் அவர்கள் சில இளைஞர்கள். எத்தனை பேருக்கு கூட தெரியாது, 3ங்கிறாங்க 4ங்கிறாங்க 5ங்கிறாங்க. அவங்களோட ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, எத்தனை என்று கூட அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லல. ஆனா சில இளைஞர்கள், அவர்களோட ஒரு நாயும் இருந்தது. ஃபித்யத்துன் ஆமனு, அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், உறுதியாக ஈமான் கொண்டவர்கள். பிரப்பிஹிம், தன்னுடைய இரட்சகரின் மீது கடுமையான ஈமான் இருந்தது. அல்லாஹ் அந்த ஈமானுக்கு என்ன செய்தான், வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை இன்னும் இன்னும் அதிகரித்து கொடுத்தான். நாங்க அந்த ஈமான் இன்னும் அவங்களுக்கு அதிகரித்து கொடுத்தோம். இப்ப என்ன நடக்குது, அவர்கள் பகிரங்கமாக சமூகத்துக்கு போய் பிரச்சாரம் செய்கிறார்கள், அல்லாஹ்வை தான் வணங்கணும், ஒற்றை இரட்சகன் அல்லாஹ்வை தான் எல்லோரும் வணங்க வேண்டும், மற்றதெல்லாம் ஷிர்க் குஃப்ர் என்று சொன்னார். இதனை அறிந்த அந்த மன்னன் விசாரணைக்காக இந்த இளைஞர்களை அழைத்து வரும்படி அவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இறங்குகின்ற போது அந்த இளைஞர்களில் ஒருவருடைய தந்தை அந்த மன்னனுடைய அரச சபையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் போய் மன்றாடுகிறார் அரசனிடத்திலே, இல்லை கொஞ்சம் அவகாசம் தாருங்கள், நான் என்னுடைய இந்த பிள்ளைகளோடு போய் பேசி அவர்களை நான் மனம் மாற்றி விடுகிறேன், அதற்கு பின்னால் அவர்கள் மனம் மாறுவார்கள், கொஞ்சம் அவகாசம் தார்கள் என்று கேட்கிறார். சரி, உனக்காக அந்த அவகாசத்தை தருகிறேன், மிக அவசரமா நீ அவர்களை மனம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகளை இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த ஃபித்னாவை கொடுக்கிறார். இப்ப தந்தை பாசம், பிள்ளையை அழைத்து சொல்கிறார், மகனே உன்னை இழக்க நான் விரும்பல, உன் மீது நான் பாசம் வைத்திருக்கிறேன், நீ தேவையில்லாம இந்த கொள்கைகளை சொல்லி அநியாயமாக இந்த மன்னனிடம் மாட்டிக்கொள்ளாதே, அவனை கொன்று விடுவான், நீ உன்னுடைய கொள்கையை வாபஸ் பெற்றுக்கொண்டு இந்த மனிதரோடு இந்த மன்னரோடு இணைந்து கொள் என்று சொல்கிறார். அப்போது அந்த பிள்ளைகள் மிக உறுதியாக சொன்னார்கள், தந்தை எங்களை கொன்றாலும் பரவாயில்லை, உங்களை கொன்றாலும் பரவாயில்லை, இந்த மார்க்கத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய கொள்கையில் நாங்கள் மிக உறுதியாக இருப்போம், நாங்கள் இதற்கு எந்த விதத்திலும் தலை சாய்க்க மாட்டோம். இப்பொழுது விசாரணை நடக்கிறது. நேரடியாக இவர்களை அழைத்து மன்னன் பேரம் பேசி பார்க்கிறான், மிரட்டி பார்க்கிறான். நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொன்ன போது அந்த இளைஞர்கள் உறுதியாக சொன்னார்கள், உன்னையும் என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மாத்திரம்தான் எங்களுடைய இறைவன்,
அந்த அகீதாவிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், இதில் நாங்கள் கிஞ்சிற்றும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று மிக உறுதியான இஸ்திகாமத்தான வார்த்தைகளை அவர்கள் சொல்கிறார்கள். மீண்டும் அந்த தந்தை அந்த பிள்ளைகளுக்காக பரிந்துரை பேசுகிறார், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள், அவரை நான் மாற்றுகிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே தந்தைக்கு விளங்கிட்டு இந்த பிள்ளைகளோட மனசை மாற்றேன், அவனை ஈமான்ற உறுதியாக இருக்கிறான். இந்த மஸ்ஜித் அல்லாஹ் அதிகப்படுத்தி விட்டான் அவனுடைய ஈமான், இனி அசைக்க இயலாத ஈமான். இப்பொழுது அந்த மனிதர் போய் அந்த பிள்ளைகளுக்கு சொல்றார், சரி நீங்க உங்க ஈமான பாதுகாத்துட்டு எங்கேயாவது போவெஞ்சிருக்குவான். இப்ப நீங்க இருந்து இதை பிரச்சாரம் செய்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாரில்லை. கொஞ்ச காலம் நீங்கள் மறைந்திருந்து விட்டு மீண்டும் ஒரு நல்ல சூழல் வருகின்ற போது வந்து நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள். இப்போது நீங்கள் இந்த இடத்தை விட்டு போங்க, உங்களை பிடிச்சா இந்த மன்னன் உயிரோடு விடமாட்டான் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் 4-5 பேர், இத்தனை பேர் என்று தெரியாத முடிவெடுக்கிறாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை எடுத்துட்டு வாங்க நாங்கள் போவோம்னு சொல்லி அவங்க அவ்வளோ பேர் ஒரு குகைக்குள்ள போறாங்க. இப்ப மக்கா குறைஷி காவிர்களுடைய நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்? நாங்கள் மரணித்து பல வருஷங்கள் போய் எங்களுடைய உடம்பெல்லாம் மண்ணோடு மண்ணாயினத்துக்கு பிறகும் ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறதா? மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழும்புவானா? இது சாத்தியமா என்ற கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்களே, அவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை கொண்டு சொல்கிறான். இப்பொழுது குகைவாசிகள் குகைக்குள்ள போறாங்க. போய் அந்த நாய்க்குட்டிக்கு போவது, எல்லாரும் அந்த குகைக்குள்ள போய் அடக்கிக் கொள்கிறார்கள். இப்பொழுது இதற்கு தப்சீர் ஆசிரியர்கள் வேறு விளக்கங்களை சொல்கிறார்கள். எப்போதெல்லாம் ஈமானுக்கு எதிரான அலை அடிக்க ஆரம்பிக்கிறதோ நாங்கள் எல்லாம் ஈமான் என்ற குகைக்குள் நுழைந்து விட வேண்டும், அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக. அப்பதான் அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த அலையிலிருந்து விடுபட்டு நாங்கள் எங்களை கொஞ்சம் தனிமைப்படுத்தி பின்வாங்கி எங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்களும் அந்த அலையில் அடிபட்டு போயிடும். இப்பொழுது அந்த குகைவாசிகள் தங்களை ஈமான பாதுகாக்கிறது, வேற எந்த சுயநல நோக்கமும் இல்லை. ஈமான பாதுகாப்போம், ஈமான பரப்போம், இது 2 தான் நம்முடைய லட்சியம். அதற்காகத்தான் குகைக்குள்ள போறாங்க. போய் முடிவெடுக்கிறாங்க, ரைட் நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்குவோம், தூங்கி எழும்பி எங்களுடைய தவாவை ஆரம்பிப்போம் என்று சொல்லிட்டு அவங்க படுக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் தஆலா அவர்களை 300 வருஷங்கள் தூங்க வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மறுமை வருவது சாத்தியம். 300 வருஷம் தூங்கினதுக்கு பிறகு எனக்கு அவங்களை உயிர் கொடுத்து எழுப்பேனும் என்ற உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு சாம்பிள் காட்டுறான். சாம்பிள் 300 வருஷம் தூங்கினதுக்கு பிறகு எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பேனும் என்று உலகத்திலே உங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு அல்லாஹ் காட்டின சாம்பிள் இருக்கிறது. எப்படி நீங்க மறுமையை மறக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா இந்தவர்களுடைய நம்பிக்கைக்கு பதிலடி கொடுப்பதற்காக அவர்களை தூங்க வைத்தான். எப்ப காலமெல்லாம் இருந்து வர ஒரு நம்பிக்கை, மறுமையை பொய்ப்படுத்துகின்ற ஒரு நம்பிக்கை, அதனை அல்லாஹ் தஆலா சாம்பிளுக்கு தான் இவர்களை எடுக்கிறான். இப்பொழுது இவர்களை தூங்க வைக்கலாம். இப்பொழுது நாங்கள் இதனை பகுத்தறிவு கண் கொண்டு இதனை விளங்கிக் கொள்வதா, மார்க்க ரீதியாக விளங்கிக் கொள்வதா, 2 மாதிரியும் விளங்கலாம். இதை இன்றைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து பகுத்தறிவு ரீதியாக இதனை விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது இவர்கள் தங்கியிருந்த அந்த குகையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அழகாக சொல்லுங்க. அவங்க குகைக்குள்ள போனாங்க, அவங்க குகைக்குள்ள தூங்குறாங்க. அவங்களுடைய நாய் கூட இப்படி முன்னங்காலை மடித்து வைத்துக் கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறது. வகல்புஹும் பாசித்துன் திராஇஹி பில் வஸீல் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் தூங்கினார்கள். நபியே, நீங்க அவர்களை பார்த்தால் பயந்து போவீர்கள். நபியே, நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவீங்க. நீங்க பயந்து போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? கண்ணை திறந்து வளர்த்தீங்கன்னா நம்ம போறோம் ஒரு கோயிலுக்குள்ளே 4 பேர் கண்ணை திறந்து இருந்தா நமக்கு பயம் பெருமா வராதா? நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அந்த கோயிலுக்குள்ள போயிருந்தீங்கன்னா நீங்க பயப்பட்டுருவீங்க. அவர்கள் கண்களை திறந்தவண்ணம் தூங்கி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய குகையிலே காலையிலே சூரியன் உதிக்கின்ற போது அந்த சூரியனுடைய ஒளி அந்த குகைக்குள்ளால் வந்து போகும். மாலையிலே சூரியன் மறைகின்ற போதும் அந்த சூரியன் அந்த குகையினுடைய ஒரு பகுதியால் மறைந்து செல்லும். இதெல்லாம் அவங்களை ஏன் சொல்லணும்? குகைக்குள்ள போனேன், அவங்களை நாங்கள் 300 வருஷம் தூங்க வச்சேன் போதும் தானே? இந்த கதையில இந்த மெயின் விஷயம் எவ்வளவு தான், இதை சொன்னால் போதும். ஆனால் அல்லாஹ் தஆலா மேலதிகமாக சில தகவல்களை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கண்களை திறந்தவண்ணம் அவர்கள் தூங்கினார்கள், அவர்களை கண்டால் நீங்கள் அச்சப்பட்டு போயிடுங்கள்.
இரண்டாவது காலையிலே சூரியன் வரும், பின்னர் மறையிற நேரம் சூரியன் அந்த குகையை தாண்டி தான் போகும். ரெண்டாவது ஏன் சொல்லணும். இப்பொழுது நவீன கால தஃசீர் ஆசிரியர்கள் இதுக்கு ஆராய்ச்சி செஞ்சுவிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா தாவரங்களுக்கு எங்கிருந்து சக்தியை கொடுக்கிறான், தாவரங்கள் எங்கிருந்து ஒளித்தொகுப்பை நடத்துகின்றன, தாவரங்கள் எதிலிருந்து சக்தியை பெற்றுக் கொள்கின்றன, இந்த உலகத்தின் முதலாவது சக்தி மூலம் எது என்று ஆராய்ச்சி செஞ்சுவிட்டு சொல்றாங்க சூரியன். சூரிய ஒளிதான் தாவரங்களில் உணவு தயாரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. சூரிய சக்தி இன்றைக்கு பெரிய மின்சார உற்பத்திக்கு பெரிய சக்தியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சூரியனில் இருந்துதான் எத்தனையோ உற்பத்திகளை, இந்த உலகத்துக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் மெயினா கொடுக்கிறது சூரியன் தான் என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இல்லையா. இப்பொழுது அல்லாஹ் தஆலா ஏன் சூரியனை அந்த குகைக்குள் நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் அந்த ஒளியை கொண்டு போனோம் என்றால் 300 வருஷம் அவனோட உடம்புக்கு தேவையான சக்தி அல்லாஹ் தஆலா எங்கிருந்து கொடுக்கிறான், சூரிய ஒளியின் மூலமாக கொடுக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், தாவரங்களுக்கு கொடுக்க முடியும் என்றால் ஏன் அதனை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்க முடியாது என்று சில விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை இந்த சூறாவுக்கு சொல்கிறான். மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வனுகல்லிபுஹும் ذات اليمين وذات الشمال. அவர்கள் தூங்குகின்ற போது அவர்கள் ஒரே இடத்துல இப்படி தூங்கிட்டு இருக்கல, அவர்களை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் புரட்டி 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 போட்டு அவர்களை தூங்க வைத்தோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நிரந்தர நோயாளிகள் சிலர் இருப்பார்கள், அவர்கள் இந்த பெட்டில் படுத்து படுத்து அவர்களுக்கு இந்த முதுகு புறங்கள் எல்லாம் ஒரு வகையான காயங்கள் ஏற்படும், கட்டில் கொப்புளங்கள் என்று தான் அதனை சொல்லுவார்கள். தொடர்ந்து ஒரே போஸ்ல படுத்தால் உடம்புல இருக்கிற சில செல்கள் செத்து போகும், அதில் சில இயக்கம் இல்லாமல் போகும் என்று இன்றைக்கு நவீன விஞ்ஞான மருத்துவம் சொல்கிறது. பாருங்கள், 300 வருஷம் தூங்க வைக்க வேண்டும் என்றால் அவர்களை எவ்வளவு ஏற்பாட்டோடு அந்த தூங்க வைத்திருக்கிறார். அவர்களை நாங்கள் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் புரட்டி புரட்டி போட்டோமே, பல காரணங்களில் மிருகங்கள் வந்துடாம, பூச்சி புழுக்கள் வந்து அவங்களை சாப்பிட்றாங்க, அவங்க புரண்டு புரண்டு படுத்தால் அவங்களோட உடம்புல நோய் வராம அவங்களை நாங்கள் புரட்டி புரட்டி. ஏன் கண்களை திறந்து கொண்டு தூங்கினார்கள்? அதற்கும் ஞான விளக்கத்தை சொல்கிறார்கள். கண்களை மூடி தொடர்ந்து இருந்த 300 வருஷத்துக்கு பிறகு திறந்த கண் பார்வை இருக்கார். அவர்கள் மீண்டும் எழுப்புகின்ற போது பார்வையோடு இருக்க வேண்டும். எனவே கண் மெதுவா திறந்து கண்ணில் சூரிய ஒளிப்படம், அப்பதான் அவர்கள் உயிரோடு இருப்பதை உறுதிப்படுத்த முடியும். கண்களை தொடர்ந்து மூடிட்டு இருந்தால் கொஞ்ச நாளைக்கு ஒரு கண்ணை திறந்தால் பார்வை இருக்காது. ஆகவே பாருங்கள், அல்லாஹ்வுடைய இதையெல்லாம் ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான், நமக்கு ஆராய்ச்சிக்காக சொல்கிறான். நீங்க ஒரு விஷயத்தை சும்மா நம்ப அல்லாஹ் தஆலா அவங்க கண்களை திறந்து கொண்டு தூங்கியதாகவும் புரட்டி புரட்டி போட்டு தூங்க வைத்ததாகவும் சூரியன் அவர்களுடைய குகைகளுக்குள் வந்து சென்றதாகவும் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆராய்ச்சியை நீங்கள் செய்து பகுத்தறிவு ரீதியாகவும் இதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மறுமையை சாத்தியப்படுத்தினார். 300 வருஷம் தூங்கினதுக்கு பின்னால் என்ன நடந்திருக்கு? இங்கு குகைவாசிகள் ஈமானை பாதுகாக்கின்ற நேரம் எதை இலக்காக கொண்டார்களோ அந்த இலக்கு அடையப்பட்டிருக்கிறது. என்ன அவன இலட்சியம்? நாங்க ஈமானோட இருக்கணும், எங்களை சுத்தி இருக்கிற இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த ஈமான சுவை அடைஞ்சு, இந்த ஆசை ஒரு மூமெண்ட் எப்பயும் இருக்கும். நான் மூமினா வாழ்ந்துட்டு போறதுக்கு மட்டும் இல்லை, என்னால 4 பேருக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டு போயிடுமா, என்னால 4 பேருக்கு ஒரு இர்ஷாதை கொடுத்துட்டு போயிடுமா, ஒரு நேர்வழியை ஒரு வழிகாட்டலை கொடுத்துட்டு போயிடுமா என்ற சிந்தனை எங்களுடைய போய், அதுக்கு பிறகு வந்த மன்னர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்று இந்த குகைவாசிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். இவங்க தான் இந்த ஈமான்ல வித்துக்கள். இன்னைக்கு நாம் எல்லாம் முஸ்லீம் ஆகிக்கிறதுக்கு காரணம் இந்த குகைவாசிகள சிந்தனை தான். அவங்க எங்கேன்னு தெரியா, அவங்க எங்க முடிந்தவங்களுக்கு தெரியா. அவங்க இப்படி ஒரு இளைஞர்கள் இருந்தார்கள், இப்படி பிரச்சாரம் செய்தார்கள், அதோட விளைவை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க எல்லாருமே அவங்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அவங்க உயிரோடைக்காங்களா இல்லையா எதுவும் தெரியாது டீடைல்ஸ். ஆனால் இவங்க தான் இதற்கு விதை போட்டவர்கள் என்று அந்த ஊரிலே எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது இன்னும் ஒரு மேக்ஸ் ரீதியான அற்புதம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை சொல்லுகின்ற போது அவர்கள் எவ்வளவு காலம் தூங்கினார்கள் தெரியுமா? 300 சினீன் வஸ்தாது 9. அவர்கள் 300 வருடங்கள் தூங்கினார்கள். இன்னும் 9 நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்ன நான் சொல்றேன். அது இந்த 300 வருஷம் தூங்கினான்னு சொன்னேன், திருப்பி 9 வருஷத்தை அதிகமாக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் உலகத்திலே பிரதானமாக பின்பற்றப்படுகின்ற 2 நாட்காட்டி முறைகள் இருக்கிறது.
ஒன்று சூரிய கலண்டர், சந்திர கலண்டர். செட்டியாக அக்யூரேட்டாக நாங்கள் பார்த்தால் சூரிய கலண்டரின் படி அது 300 வருடங்கள் என்றால் சந்திர கலண்டரின் படி அது 309 வருடங்கள். செட்டியா 9 வருஷம் கூட கவுண்ட் பண்ணி பார்த்து நம்ம பிற கலண்டருக்கும் நம்முடைய சூரிய கலண்டருங்களில் வித்தியாசமிக்கலவா, நோம்பு முந்தி வருதலவா, அந்த மாதிரி நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தா செடிய 9 வருஷம் சூரிய கலண்டருக்கும் சந்திர கலண்டருக்கும் வித்தியாசம். அதை எவ்வளவு தர சொல்றேன். ஏன் சொல்றேன், எந்த கலண்டர்ல பார்த்தாலும் நான் சொன்ன டீடைல் சரி. 9 கூட்டி பாரு வேணும்னா அற்புதமான வசனங்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்கிற வசனங்கள் எல்லாம் விஞ்ஞான பூர்வமான வசனங்களாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை எழுப்பி அவர்களுக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது. அப்போது அதில் இருக்கிறவர் சொல்கிறார், பசிக்குது, சாப்பிட வேண்டும், நீங்க ஒரு நாள் வெளியே போங்க, ஒரு நேரம் கவனமா போங்க, உங்களை நிராகரிப்பாளர்கள் கண்டுகொள்ளாத அளவிலே மிக கவனமாக போங்க, அவர்கள் உங்களை கண்டுபிடித்தால் உங்களை கல்லறிந்து கொன்று விடுவார்கள், உங்களை கல்லறிந்து கொண்டு விடுவார்கள், அல்லது உங்களை தீனை விட்டும் மாற்றி மீண்டும் பித்தனாக கொண்டு போயிடுவார். எந்த பித்தனாக பயந்து நாங்கள் இந்த குகைக்குள் வந்து ஒதுக்கி கொண்டோமோ அந்த பித்தனாவை மீண்டும் கொண்டு வந்து விடுவார்கள். எனவே நீங்கள் தயவு செய்து கவனமாக போயிடலாம். நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தா குர்ஆன் நடுச்சொல் இதுதான். நீங்க குர்ஆன் பிரதி எடுத்து பாருங்க, இந்த பள்ளியத்தலத்தை கொண்ட சொல் மட்டும் கொஞ்சம் பெரிய சரி கண்டிக்கிறீங்களா? குர்ஆன் எடுத்து சூரத்துல் கஹ்ஃப் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா வளமையான ஃபொண்ட்டை விட இந்த பள்ளியத்தலத்தை கொண்ட சொல்ல கொஞ்சம் டார்க் ஃபொண்ட் ஒன்று கொடுத்து கொஞ்சம் பெருசா போட்டிக்கிறாங்க குர்ஆன். ஏன்னா தான் குர்ஆன் நடுச்சொல், குர்ஆனை ரெண்டா பிரிக்கிற நடு பகுதி அதுதான் அந்த சொல் தான். நீங்க சொஃப்டா போயிட்டு வாங்க, யாருக்கும் உங்களை உணர்ந்து கொள்ளக்கூடாது, கவனமான தாய்மா, கவனமான தாவாவின் அடிப்படையில் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த மனிதர் பயந்து அந்த காசு எடுத்துட்டு வெளியே வாராரு. சூழல் எல்லாம் மாறி இருக்கு. சந்தைக்குள்ள போறாரு, காலையில வந்த சந்தை இல்லை, இப்ப இருக்கிறது வேறொரு லெவல்ல இருக்குது. ஆட்கள் எல்லாம் தெரியாத ஆட்கள். கடுமையான ஒரு ஆச்சரியம் இவருக்கு உள்ளுக்கு வருகிறது. இருந்தாலும் பசி, நம் நண்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், ரொட்டி நம்ம தேடிட்டு இருந்த ஆட்கள், நம்முடைய ஈமானுக்கெல்லாம் காரணமான ஆட்கள். உடனே அவர் நீங்க யார்கிட்ட போட்டு பயந்து ஓடுறார், ஓய்வு நம்மளை பிடிச்சிட்டான எல்லாரையும். இவருக்கு தெரியா விஷயம், நம்ம இப்படி நம்மளாலதான் இந்த ஊரெல்லாம் இஸ்லாமா இருக்கு, ஈமானோட வாழ்றாங்கன்னு தெரியாது. இப்பொழுது உடனே அப்போது இருந்த அந்த முஸ்லிம் மன்னரிடத்திலே போய் சொல்கிறார்கள். அவரும் அவரோடு இருந்த பரிவாளர்களும் அப்படியே போய் இவங்க போன இடத்தை நோக்கி பின்தொடர்ந்து போனால் அங்கே அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மரணிக்க செய்திருந்தார். அவங்களோட வேலை முடிச்சு. அவங்களோட கண்ணால இந்த சமூகம் எப்படி மாற வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அவர்களுடைய ஈமானையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த ஃபித்னாவில் இருந்து அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். இந்த சமூகத்தை ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ வைத்தான். மறுமை என்பது சாத்தியம் என்பதை அல்லாஹ் தஆலா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி காட்டினான். அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு இவர்கள் உயிரோடு இருக்கின்ற செய்தியை அறிவித்தார். இப்பொழுது அவர்களுடைய கதை முடிந்தது. அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர்கள் அடையாளமாக நீங்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டுங்கள், கோயில்வாசிகளுக்கு ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டது. அவர்களை அடக்கம் செஞ்சு அவர்களுக்காக ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டது. இப்பயும் அது ஓமானிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பள்ளி வாயில், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பள்ளி வாயில், அந்த பள்ளி வாயில் கட்டப்பட்டது. இதோடு இந்த கதையை அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். இப்பொழுது இந்த கதையை சொல்ல வந்த செய்தி முழுக்க ஃபித்னாக்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிற மிக பிரதானமான ஃபித்னா இந்த தீனிலே வரக்கூடிய ஃபித்னா, ஈமானுக்கு எதிராக வரக்கூடிய சவால். இந்த ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். எனவே இந்த சூரா எங்களுக்கு அதற்குத்தான் வழிகாட்டுகிறது. இப்பொழுது ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த சூறாவை எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? தஸ்பீஹோடு ஆரம்பிக்கிறான். இந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற போதே தஸ்பீஹோடு தான் ஆரம்பிக்கிறான், தஹ்மீதோடு ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரா ஆரம்பிக்கிறது அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அவனுடைய அடியாரின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். என்னங்களை கண்டது வலம் யஜ்அல் லஹு ஐவஜா. அதில் எந்த கோளாறுகள் குறைபாடுகளையும் அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தில் ஆக்கவில்லை. எனவே இந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தில் குர்ஆனை தந்ததற்காக அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி புகழ வேண்டும் என்று இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருகிறதை நாங்கள் சொல்லிக் கொள்வோம் அதிகமாக. அல்ஹம்துலில்லாஹ், இந்த குர்ஆனை தந்ததற்கு அல்ஹம்துலில்லாஹ், சும்ம அல்ஹம்துலில்லாஹ், சும்ம அல்ஹம்துலில்லாஹ்.
அடிக்கடி நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை குர்ஆனை ஞாபகப்படுத்துறது. ஏன் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வே புகழ நாங்கள் செய்யணும்ன்றதுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுத்தருகின்ற ஒரு விஷயம்தான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப. அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு ஃபித்னாவை தான் நாங்கள் பார்த்து முடிக்கிறோம். தீனிலே வரக்கூடிய ஃபித்னா எவ்வளவு பாரதூரமானது, அதற்காக எப்படி உழைத்தார்கள் என்பதை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், இந்த சமூக வேலை செய்பவர்கள், சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த சமூக சீர்திருத்தத்தை செய்ய முடியாது போன போது மதீனாவை தெரிவு செய்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் மதீனாவுக்கு அனுப்பினார். முதலாவது வருஷம் 6 பேர் இஸ்லாத்தை ஏற்று அகபா உடன்படிக்கைக்கு முதல் 6 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார். முடிகிற போது முஸ்அப் இப்னு உமைர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார், நம்முடைய உழைப்பு வெற்றி இப்பொழுது மதீனா முழுக்க இஸ்லாமிய நகரமாக மாற்றப்பட்டிருக்கிறது, நீங்கள் மதீனாவுக்கு வாங்க. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் மதீனாவை நோக்கி நடக்கிறது. இங்க தாவாவுக்கு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? வரும் 3 வருஷம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உழைப்பு 3 வருஷம். இதே உழைப்பு தான் ஈமான் என்ற ஃபித்னாவுக்காக அவர்கள் மேற்கொண்ட உழைப்பு 3 வருடத்தில் வெற்றியை தந்தது. குகைவாசிகளும் இதே ஃபித்னாவுக்காக உழைத்தார்கள். ஆனால் விளைவு வரதுக்கு எவ்வளவு காலம் போயிடுச்சு? 300 வருஷம். எனவே இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணி இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், மாற்றத்துக்காக உழைப்பவர்கள் ஃபெடப்பாக கூடாது, மனசுடனே போகக்கூடாது. நான் இவ்வளவு தாவா செஞ்ச இந்த சமூகத்தில் ஒருத்தர் திருந்தலையே என்று நினைக்க கூடாது. இன்னும் சொல்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவா இன்னும் 3 மடங்கு 900 வருடம். ஆனால் மாற்றத்துக்காக கிடைத்தது வெறும் சொற்ப மனிதர்களுடைய தொகுப்பு. ஆகவே சமூக மாற்றத்துக்காக உழைக்கின்றவர்கள், தாயிகள், தௌவாட்சியவர்கள் எப்போதும் ஒரு விடயத்தை உள்ளத்தில் ஆழத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உழைப்பதுதான் நம்முடைய கடமையை தவிர விளைவை கொண்டு வருவது நம்முடைய பிரச்சனை. அது அல்லாஹ்வுடைய புறத்தில். அது 3 வருஷத்திலையும் வரும், 300 வருஷத்திலையும் வரும், 900 வருஷத்திலையும் வரும். ஆனா விளைவு வரும். உங்களோட தௌவாவுக்கு கூலி கிடைக்கும். குகைவாசிகள் நினைச்சிருப்பாங்களா இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று? ரசூலுல்லாஹ் நினைச்சிருப்பாங்களா முஸ்அப் இப்னு உமைர் அனுப்புற நேரம் இவ்வளவு குயிக்கா இந்த மாற்றம் வரும் என்று? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருப்பார்களா என்னுடைய இந்த சமுதாயம் உட்பட உலகமே அழிந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் கடைசியில் மீண்டும்? எல்லார தௌவாவுக்கும் விளைவு வந்தது. ஆனால் எடுத்த காலம் மிக வித்தியாசம். 3 வருஷத்திலேயும் இந்த மாற்றம் வரும், 300 வருஷத்திலேயும் மாற்றம் வரும், 900 வருஷத்திலேயும் மாற்றம் வரும். ஆனால் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அல்லாஹ்வுக்காக உழைப்பதுதான் இந்த மார்க்கம் கற்றுத்தருகின்ற ஒரு விஷயம். எனவே இந்த முதலாவது ஃபித்னாவில் இருந்து நாங்கள் கட்டாயம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவோம். அல்லாஹும்ம லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மான். வரக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். யா முகல்லிபல் குலூப் ثبت قلوبنا على دينك وإيمانك وإخلاصك وشوقك يا رب العالمين என்று வரக்கூடிய பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்ளுங்கள். இது அடிக்கடி ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு குறுகிய துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ثبت قلبي على دينك. யா அல்லாஹ், யார் கேட்டது? ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ. ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? அடிக்கடி அவர்கள் கேட்ட பிரார்த்தனை தவஃபனி முஸ்லிமன். யா அல்லாஹ், முஸ்லிமா மௌத்தா. யாரு கேட்ட? அவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்ச யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, நான் சில நேரம் மௌத்தாக இந்த ஃபித்னால மாட்டி முஸ்லிம் இல்லாம மௌத்தா ஆயிடுவேன். தவஃபனி முஸ்லிமன், என்னை யா அல்லாஹ் நீ முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு என்னை நீ சேர்த்து எழுப்புவாயாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த பிரார்த்தனைகளை இப்பொழுது நாங்கள் ஓதிக்கொள்வோம். நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை, ரசூலுல்லாஹ் கேட்ட பிரார்த்தனை. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த 2 விரல்களுக்கு நடுவுல வைத்து இருக்கிறான் ஒரு மனுஷன் உள்ளத்தை இப்படி புரட்டி போடுவான். எனவே யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித்து கல்வி அலா தீனை கொண்ட மார்க்கத்திலே என்ற உள்ளத்திலே நிலை பெறச் செஞ்சிரையா அல்லாஹ் வரக்கூடிய துஆ.
அதே மாதிரி இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயா, சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து விடுவாயா. ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர் வழி காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களிலே நீ சஞ்சலங்களை ஏற்படுத்தி எங்களை சோதித்து விடாது என்று வரக்கூடிய பிரார்த்தனைகள். எனவே இந்த துவாக்களை இப்பொழுது அதிகமாக நாங்கள் எல்லோரும் ஓதிக்கொள்வோம். இந்த நேரத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். ஈமான் உறுதிக்காக, இஸ்திகாமத்துக்காக குவைவாசிகள் செஞ்ச இந்த பெரிய தியாகத்தை மனசுல நினைச்சு கொண்டு நாங்கள் ஆக குறைஞ்சது அல்லாஹ்வுடைய இந்த நேரத்தில் அதிகமாக துவாவையாவது கேட்டு எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம். ஈமான்ல உறுதியாக இருக்கும். எந்த வழிகட்டை சிந்தனைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளாம உண்மையான ஈமானோட மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்போம். எனவே இந்த 3 துவாக்களையும் அதிகமான தடவைகள் நாங்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிஸ்மி சொல்லி ஸலவாத்து சொல்லி ஹம்து சொல்லி ஸலவாத்து சொல்லி அல்லாஹ்விடத்தில் இந்த துஆக்களை இப்பொழுது அதிகமாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். தொழுகைக்கு தயாராகும் வரைக்கும் அந்த துஆவிலே அதிகமாக நாங்கள் ஈடுபட்டுக் கொள்வோம். 3 துஆக்களை சொல்லி தந்திருக்கிறேன். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா. அதே போன்று யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக் என்று வரக்கூடிய பிரார்த்தனைகளை அதிகம் ஓதிக்கொள்வோம். வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஈமானிலே உறுதியாக்கி இஹ்லாஸோடு மரணிக்க செய்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.